தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான வழக்குகள் மீது வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறை சட்ட விரோதமானது என கூறி அதனை ரத்து செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இந்த வழக்கினை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்தார். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தேர்தல் பத்திர வழக்கு தொடர்பாக ஜூலை 22 விசாரணை நடத்தப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். தேர்தல் பத்திர முறைகேடுகள் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த பொதுநல வழக்குகள் மையம் மற்றும் பொதுநலன் ஆகிய அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளானது தொடரப்பட்டிருந்தது. இடி, ஐடி விசாரணையில் சிக்கிய பல நிறுவனங்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி அளித்துள்ளதால் விரிவான விசாரணை தேவை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் முக்கிய விசாரணை அமைப்புகளான சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ஆகியவை ஊழலுக்கு துணை போயிருப்பதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் தேர்தல் நன்கொடை பத்திரங்களுக்கு எதிரான இந்த வழக்குகள் மீது வருகிற 22ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நன்கொடை பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது என கூறி அதனை ரத்து செய்து கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கினை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இன்று தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் ஒரு அவசர முறையீடை செய்து கொண்டார். அப்போது தேர்தல் நன்கொடை மூலம் நடைபெற்ற ஊழல் குறித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பத்திர வழக்கை வருகிற ஜூலை 22ஆம் தேதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது லட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.